இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் மூப்பனார் புகழ் பாடுகிறார். நல்லதொரு வேடிக்கை. இந்த ஆண்டின் மிகச்சிறந்த நகைச்சுவை என்று எடுத்துக்கொள்ளலாம். காலமெல்லாம் எந்த ஒரு நாசகார தத்துவத்துக்கு எதிராக தன் வாழ்க்கையில் அவர் போராடினாரோ, தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தாரோ, அந்த தலைவரை பிஜேபி சொந்தம் கொண்டாடுவது என்பது வெட்கக்கேடாகும். இதுவரைக்கும் மூப்பனார் சேர்த்து 24 வருஷம் ஆகுது. ஜிகே வாசன் என்டிஎல் அடைக்கலமாகி 6 வருஷம் மேலே ஆகுது. அந்த அம்மா எப்போ வந்தாங்க? இது அல்லது அண்ணாமலை எப்போ வந்தார்? அல்லது எடப்பாடி எப்போ வந்தார்? ஆகவே தேர்தல் வருது, எல்லாம் ஓடி வராங்க, அவ்வளோதான். பச்சை பொய்ய ஜம்முகாலத்தில் வடிகட்டின பொய்ய அண்ட புழுக ஆகாச புழுகிறது தான் பிஜேபியோட வேலையை. வாஜ்பாய் அரசாங்கம் கவிழ்வதற்கு காரணமாக இருந்தவர் மூப்பனார். இன்னைக்கு நீலிக்கணி வடிக்கிறாங்கல்ல இந்த அம்மா, நிர்மலா அம்மா, இந்த உண்மையை ஏன் மறைச்சிட்டு பேசுறாங்க? திமுக மூப்பனார் பிரதமர் ஆகாமல் தடுத்தது என்பது ஊர்ஜிதமாகாத தகவல். அது ஒரு ஹேஷியம் தான். அதுக்கு எந்த விதமான வரலாற்று ஆதாரங்களும் கிடையாது. உங்க கையில் எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. பச்சை பொய்யை நீங்க சொல்றீங்க, எவிடன்ஸ் உங்க கையில கிடையாது. அது மேற்கோள் காட்டுறது அண்ணாமலை சொன்னது போல. ஆமா, அண்ணாமலை அப்போ ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தார். அந்த பீரியட்ல அண்ணாமலை 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தார். வாயை திறந்தா பொய்யை தவிர வேற எதுவும் அண்ணாமலைக்கு வராது. தெரிந்தே மக்களை ஏமாற்றுகிறார் நிர்மலா சீதாராமன். இது அடுத்த ஆண்டு தேர்தல் வருது, அதனால தமிழர்கள் மீது அக்கறை இருப்பது போல நீலிக்கண்ணி வடிக்கிறார் நிர்மலா சீதாராமன். முதல்ல தன்னை தமிழர் என்று அவர் எங்காவது போய் முதலில் பறைசாற்றிக் கொள்ளும். தமிழர் அடையாளத்தை பற்றி நிர்மலா சீதாராமன் இதுவரை எங்கே பேசியிருக்கு? தேர்தல் வருது, அந்த அம்மா பேசுறாங்க. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திருமிகு மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். மறைந்த காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. மூப்பனார் அவர்களுடைய நினைவு தினம் இன்று. அந்த நினைவு தினத்தில் என்டிஏ தலைவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஒரு நினைவு நாளையும் தாண்டி அரசியல் விழாவாக தான் மாறி இருந்தது. பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க. குறிப்பாக தேமுதிக என்டிஏக்கு வரப்போதா இல்லை திமுக கூட்டணி போகுதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நீடிச்சிட்டு இருந்த வேளையில் எல்கே சுதீஷ் அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்துட்டு இருக்காரு இல்லையா? இந்த டெவலப்மெண்ட் எப்படி சார் பார்க்குறீங்க? மறைந்த மூப்பனார் அவர்கள் ஒரு மாபெரும் தலைவர். தனிப்பட்ட முறையில் எனக்கு மிக நன்றாக அவரை தெரியும். ஜி.கே. மூப்பனார், கோவிந்தசாமி கருப்பையா மூப்பனார் அப்பழக்கற்ற ஒரு மதச்சார்பற்ற தலைவர். 1996ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவருடைய அதிமுகவுடன் நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்த பொழுது அந்த 91-96 ஜெயலலிதாவோட அலங்கோல ஆட்சி அதை எதிர்த்து அந்த ஜெயலலிதாவுடன் காங்கிரஸ் எப்படி கூட்டு சேரலாம் என்று காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி தமிழ் மாநில காங்கிரஸை உருவாக்கி மக்களவை சட்டமன்ற தேர்தல்களில் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டு 40 சட்டமன்ற தொகுதிகள் 20 பார்லிமெண்ட் சீட் வாங்கி 20லையும் ஜெயிச்சு தேவேகவுடா ஐக்கிய குஜரால் அரசாங்கங்களில் அங்கம் வகித்தவர் ஜி.கே. மூப்பனார். அவர் சார்பாக ப. சிதம்பரம், அருணாச்சலம், தனுஷ்கோடி ஆயத்தன், நம்முடைய ஜெயந்தி நடராஜன் போன்றவர்களெல்லாம் அதில் அமைச்சர்களாக இருந்தார்கள். அதன் பிறகு 1998ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் வெறும் 3 சீட்டு தான் தமாகவில் ஜெயிக்க முடிஞ்சுது. காங்கிரஸ் 6, திமுக 6 ஜெயிச்சுது. ஜெயலலிதா 18 சீட்டு ஜெயித்தாங்க. ஜெயலலிதா ஆதரவில் மத்தியில் ஒரு ஆட்சி அமைந்தது. அதன் பிறகு அந்த ஆட்சி ஜெயலலிதாவால் ஒரு ஓட்டில் கவிழ்க்கப்பட்ட போது மூப்பனார் நினைத்திருந்தால் அந்த ஆட்சியை காப்பாற்றியிருக்கலாம், வாஜ்பாய் ஆட்சியை காப்பாற்றியிருக்கலாம். 3 சீட் அவங்க எம்பி சீட்டு 3 பேர் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு வாஜ்பாயும் அத்வானி நேரடியாகவே மூப்பனாரிடம் பேசினார்கள். அவர் உறுதியாக மறுத்துவிட்டார். பாஜக என்பது சித்தாந்த எதிரி, நான் காங்கிரஸிலிருந்து வெளியேறினாலும் நான் அடிப்படையில் காங்கிரஸ்காரன் தான், ஆகவே நான் உங்களை ஆதரிக்க மாட்டேன் என்று தெளிவாக நிலைப்பாடு எடுத்தார். ஒரு கட்டத்தில் நீங்கள் எங்களை ஆதரிக்க வேண்டாம், வாக்கெடுப்பில் நீங்கள் புறக்கணித்து விடுங்கள். அவங்க புறக்கணிச்சிருந்தா கூட கவர்மெண்ட்டு தப்பிச்சிருக்கும். எப்படின்னா 241 பிஜேபி கூட்டணி, 242 காங்கிரஸ் கூட்டணி இருந்தது. அந்த 242ல் 3 கழிச்சா 239. ஸோ 2 சீட்டில் பிஜேபி கவர்மெண்ட் தப்பி போயிட்டுருக்கும். ஆனால் அவர் அதை செய்யலை. மதச்சார்பின்மை என்ற அந்த உன்னதமான உயரிய மனிதகுலத்தின் அடிப்படை தத்துவமான மதச்சார்பின்மை என்ற அந்த உயர்ந்த லட்சியத்திற்காக மிகப்பெரியதொரு தியாகத்தை செய்தவர் ஜி.கே. மூப்பனார். இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு அவரை பற்றி தெரிவதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. நான் அந்த காலகட்டத்தில் 99 ஏப்ரல் 17 ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயலலிதா வாஜ்பாய் அரசாங்கத்தை கவிழ்த்த காலகட்டத்தில் அதற்கு 3 வாரங்களுக்கு முன்பு அவர் ஆதரவை வாபஸ் வாங்கினார். அப்போ எந்த மாதிரியான ப்ரெஷர் அழுத்தம் மூப்பனாருக்கு கொடுக்கப்பட்டது என்பது எனக்கு தெரியும். ஏன்னா திமுக அப்படியே பால் மாறி அந்த பக்கம் போச்சு. இன்றைக்கு மதச்சார்பற்றவாதிகளாக தங்களை தம்பட்டம் அடித்துக் கொள்ளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் வாஜ்பாயை ஆதரித்த 6 எம்பிக்கள் வாக்களித்து அப்படியும் அந்த ஆட்சி ஒரு வாக்கில் கவிழ்க்கப்பட்ட பிறகு பிஜேபியோடைய ஐக்கியமானது மக்களவைத் தேர்தலில் நின்று போட்டியிட்டு 12 எம்பிஸ் ஜெயிச்சு 4 பேர் மந்திரியாகவே போனாங்க. 2001 அசம்பிளி எலெக்ஷன்லையும் பிஜேபியோட தான் திமுக போச்சு. ஆனால் அன்றைக்கு
பிஜேபியோடு போகாதது மட்டுமல்ல, நீங்கள் வாக்களிப்பை புறக்கணியுங்கள், நாங்கள் உங்களுக்கு வேண்டியதை செய்து தருகிறோம். எனக்கு நன்றாக தெரியும், எல்கே அத்வானி அவர்கள் பேசினது வந்து உங்களுக்கு தேவையானது எல்லாம் நாங்கள் கொடுக்கிறோம். அவர்கள் ப்ராமிஸ் பண்ண அந்த விஷயங்கள்லாம் வந்து இன்று கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத விவரங்கள். பொன்னும் பொருளும் அதிகாரத்தையும் எம்பி பதவிகளையும் கொட்டி கொடுக்க தயாராக இருந்தார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் துச்சமென மதித்து, உண்மையில் அவற்றையெல்லாம் துச்சமென மதித்து காங்கிரஸ் பக்கம் நின்று மதச்சார்பின்மை என்ற கோட்பாட்டிற்காக பாஜக அரசுக்கு எதிராக வாக்களித்து அந்த ஆட்சியை கவிழ்த்தது. அந்த ஆட்சி வீட்டுக்கு போக காரணமாக இருந்தது. ஆஃப்கோர்ஸ் அடுத்த எலெக்ஷன் ஜெயிச்சாங்க. அதற்கு முக்கியமான காரணம் ஜி.கே. மூப்பனார். அதற்கான விலையை அடுத்த மக்களவைத் தேர்தல்களில், அதாவது 5 மாதத்தில் நடந்த மக்களவைத் தேர்தலில் அவர் கொடுத்தார். ஏன்னா திமுக பிஜேபியோட போயிடுச்சு, ஜெயலலிதாவோட காங்கிரஸ் போச்சு. அதனால் அவரால் காங்கிரஸுக்கு போக முடியல. திருமாவளவன், கிருஷ்ணசாமி போன்ற சிறிய கட்சிகளை வச்சு தான் அவர் மக்களவைத் தேர்தலை சந்தித்து 40-0 ஆச்சு. திருமாவுக்கும் கிருஷ்ணசாமிக்கும் அரசியல் அங்கீகாரத்தை கொடுத்தது மூப்பனார் அந்த மக்களவைத் தேர்தல்கள். அஃப்கோர்ஸ் 2001 அவர் ஜெயலலிதாவோட போய் சேர்ந்தார். ஏன்னா மதவாதமாக ஊழலாக பெரிய எதிரின் போது மதவாதம் தான் என்று ஜெயலலிதாவோட போய் சேர்ந்தார். நான் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் மூப்பனார் புகழ் பாடுகிறார். நல்லதொரு வேடிக்கை. இந்த ஆண்டின் மிகச்சிறந்த நகைச்சுவை என்று எடுத்துக்கொள்ளலாம். காலமெல்லாம் எந்த ஒரு நாசகார தத்துவத்துக்கு எதிராக தன் வாழ்க்கையில் அவர் போராடினாரோ, தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தாரோ, அந்த தலைவரை பிஜேபி சொந்தம் கொண்டாடுவது என்பது வெட்கக்கேடானது. அஃப்கோர்ஸ் இதற்கு வந்து அவருடைய மகன் ஜி.கே. வாசன் அவர்கள், அவருடைய அரசியல் நிலைப்பாடு தான் காரணம். மூப்பனார் மறைந்த பிறகு கரெக்டாக 24 ஆண்டுகளுக்கு முன்பு, அது ஆகஸ்ட் 2001, அதன் பிறகு ஓராண்டில் 2002 தமிழ் மாநில காங்கிரஸுடன் ஐக்கியமானது. ஜி.கே. வாசனுக்கு மக்களவைத் தேர்தலில் நிற்காமல் ராஜ்யசபா ரூட்லேயே 2004, 2009 மத்திய அமைச்சர் பதவியை சோனியா காந்தி கொடுத்தார். 10 ஆண்டுகள் அவர் மத்திய அமைச்சராக இருந்தார். 2010, 2014 கவர்மெண்ட் போனவுடனே 6 மாதத்தில் காங்கிரஸை விட்டு வெளியேறினார். தனியாக மறுபடியும் தமிழ் மாநில காங்கிரஸை உருவாக்கினார். அதன் பிறகு 2019 என்டிஏவில் அடைக்கலமானார். 2020 அவர் எம்பி சீட் கொடுத்தாங்க. இன்னும் அடுத்த மார்ச் மாதம் அவருடைய எம்பி பதவி காலம் முடியுது. காங்கிரஸில் என்டிஏவில் அவருக்கு நல்ல மரியாதை இருக்குது. இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களில் நினைத்த நேரத்தில் மோடியுடன் பேசக்கூடிய ஒரே தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் தான். அந்த அளவுக்கு அவருக்கு மோடி அவர்களிடமும் அமித்ஷா அவர்களிடமும், குறிப்பாக மோடியிடம் செல்வாக்கு இருக்கிறது. பெரிதளவு மக்கள் செல்வாக்கு இல்லாட்டினாலுமே எதனால இந்த முக்கியத்துவம்? தனிப்பட்ட முறையில் வாசனுடைய நம்பகத்தன்மைக்காக பிரதமரிடம் அவருக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. மூப்பனாருடைய லெகசி, மூப்பனார் தலைவர் ஜி.கே. மூப்பனார் அவருடைய லெகசி வாசனை இன்னைக்கு காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. இத்தனைக்கும் அவர் காங்கிரஸுக்கு போயிட்டு மறுபடியும் திரும்ப வந்தாங்க. மக்கள் ஆதரவு இல்லாமல் இருக்கலாம், மக்கள் ஆதரவு இல்லை அந்த கட்சிக்கு. ஆனால் இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் நினைத்த சில மணி நேரங்களில் பேசக்கூடிய செல்வாக்குமிக்க தமிழ்நாட்டின் ஒரே தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் தான். அவர் அரசியல் ரீதியாக ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாரு. ஒருத்தன் இப்படி தான் வாழணும்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க அப்பா போன பாதையில் தான் மகன் போகணுன்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது அவருடைய உரிமை. இன்றைக்கி அவருடைய நினைவேந்தல், இதுக்கு முன்னால் எத்தனையோ நினைவேந்தல், ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் என்டிஏல அடைக்கலமாகி 5 ஆண்டு 6 ஆண்டுகள் ஆகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 30 வரதான் செய்கிறது. கடந்த காலங்களில் நிர்மலா சீதாராமனோ அண்ணாமலையோ எடப்பாடியோ வந்ததே கிடையாது. இன்றைக்கி எல்லாரும் வராங்க. நிர்மலா வராங்க, எடப்பாடி வருகிறார், அண்ணாமலை வருகிறார், அவங்க என்டிஏல இருக்க கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் வராங்க. ஏசி சண்முகத்தை பார்க்குறோம், ரவி பச்சமுத்து, எல்லாரும் பார்க்குறோம். நம்ம அவங்க கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் வந்து உட்காந்துருக்காங்க. தேர்தல் தான், அடுத்த ஆண்டு வரமாட்டாங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தேர்தல் முடிவுகள் எப்படி போனாலும். அதில் பேசின பேச்சு நிர்மலா வந்து திமுக தான் மூப்பனார் பிரதம மந்திரி ஆகாமல் தடுத்தது என்பது ரொம்ப தவறான ஒரு தகவல். தேவேகவுடா ராஜினாமா பண்ணிட்டு ஐக்கிய குஜராத்தில் வரத்துக்கு அந்த காலகட்டத்தில் வந்து முலாயம் சிங் பெயரும் மூப்பனார் பெயரும் பரிசீலிக்கப்பட்டன. ஐக்கிய குஜராத்தில் வந்து முலாயம் சிங்கை பிரதமராக விடக்கூடாது என்பதற்காக ஹரிகிருஷ்ணன் சிங் சுர்ஜித் தான் ஐக்கிய குஜராத்தில் கொண்டு வந்தார். ஸோ திமுக தான் மூப்பனார் பிரதமராவதை தடுத்தது என்பது என்னை பொறுத்தவரையில் வந்து தவறான ஒரு தகவல் தான் நான் பார்க்குறேன். இது தமிழர்கள் அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் பேசுறது ஓனாய், ஆடு நனையதை பார்த்து ஓநாய்கள் அழக்கூடிய கதை தான் இது. அந்த அம்மா எங்கே வராங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணனை இவங்க வந்து ஏமாத்துறாங்க அப்படின்றாங்க. சிபி ராதாகிருஷ்ணன் தமிழர்ன்றதுக்காக ஆதரிக்க முடியாது. அவர் ஆர்எஸ்எஸ்காரர் என்பதற்காக தான் அவர்கள் எதிர்க்கிறார்கள். தமிழர் என்று முகமூடி போட்டு வரக்கூடிய மதவெறியர்களை தமிழகமோ திமுகவோ ஆதரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நிர்மலா சீதாராமன் இன்றைக்கு இந்த பேச்சை கலப்புறது, என்றைக்கோ போன பழைய விஷயங்களை, அதுவும் அறகுறையாக இருக்க விஷயங்களை நோண்டி பேசுறது தானே பிஜேபியோட வேலையா. இன்னைக்கு கடலில் தத்தரிக்கிறவனுக்கு ஒரு துரும்பு கிடைச்சாலும் அது பிடிச்சிட்டு மேலே வர பாப்பான்ற மாதிரி தமிழ்நாட்டில் திக்கு தெரியாத பிஜேபி மூழ்கிட்டு நிற்குது.
அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ் அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க. இது வரைக்கும் மூப்பனார் செத்து 24 வருஷம் ஆகுது. ஜி.கே. வாசன் என்டிஏல அடைக்கலமாகி 6 வருஷம் மேலே ஆகுது. அந்த அம்மா எப்போ வந்தாங்க இது வரைக்கும்? அல்லது அண்ணாமலை எப்போ வந்தார்? அல்லது எடப்பாடி எப்போ வந்தார்? ஆகவே தேர்தல் வருது, எல்லாம் ஓடி வராங்க, அவ்வளோதான். மற்றபடி மூப்பனார் பிரதமராவதை திமுக தான் தடுத்தது என்பது அப்பட்டமான பொய். இது ஒரு அவதூற காலகாலமாக சொல்லப்படுற ஒரு தவறான தகவலை நிர்மலா சீதாராமன் கிளிப்பிள்ளை போல பேசி கொண்டிருக்கிறார். அவருக்கு பேசவும் தெரியல. முதல்ல தமிழில் அவருக்கு சுத்தமாக பேசவும் தெரியல. பேச தெரியாட்டி கூட பரவாயில்ல, விஷயம்தான் முக்கியம், மொழி முக்கியம் அல்ல. சாராம்சமும் இல்லை, அந்த அம்மா பேசுகிறதுல எந்த சாராம்சமும் இல்லை. இதை அரசியல் ரீதியாக அவங்க பயன்படுத்திக்கிறாங்க, அப்படிதான் நான் பார்க்குறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி மதச்சார்பற்ற தலைவர் வாஜ்பாய் ஆட்சியை வந்து கலைக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர். ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழரை வந்து பிரதமராக விடாமல் தடுத்தார் அப்படின்னு சொல்கிறத எப்படி எடுத்துக்கிறது? உண்மையிலே நடந்ததை விட்டுட்டு அதாங்க பிஜேபியோட பாணி. அதாங்க பச்சை பொய்ய, ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய்ய, அண்ட புழுக ஆகாச புழுகிறது தான் பிஜேபியோட வேலையை. வாஜ்பாய் அரசாங்கம் கவிழ்வதற்கு காரணமாக இருந்தவர் மூப்பனார். இன்னைக்கு நீலிக்கணி வடிக்கிறாங்கல்ல இந்த அம்மா, நிர்மலா அம்மா, இந்த உண்மையை ஏன் மறைச்சிட்டு பேசுறாங்க? திமுக மூப்பனார் பிரதமர் ஆகாமல் தடுத்தது என்பது ஊர்ஜிதமாகாத தகவல். அது ஒரு ஹேஷியம் தான். அதுக்கு எந்த விதமான வரலாற்று ஆதாரங்களும் கிடையாது. உங்கள் கையில் எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. பச்சை பொய்யை நீங்கள் சொல்கிறீங்க, எவிடன்ஸ் உங்கள் கையில் கிடையாது. அது மேற்கோள் காட்டுறது அண்ணாமலை சொன்னது போல. ஆமாம், அண்ணாமலை வந்து அப்போ வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தார். அந்த பீரியடில் அண்ணாமலை 10ஆம் கிளாஸ் நம்ம படிச்சுட்டு இருந்தார். வாயை திறந்தா பொய்யை தவிர வேறு எதுவும் அண்ணாமலைக்கு வராது. பிஜேபி தலைவர் ஆனோன்னா அவர் சொன்ன முதல் பொய்ன்னா, மைக்கேல்பட்டி ஸ்கூலில் மதமாற்றம் நடக்குதுன்னு அந்த குழந்தை செத்து போச்சு. அதை வந்து அந்த விஷயத்தை பெருசு பண்ணி 160 கால ஆண்ட பள்ளி மேலே ஒரு சேத்த வாரி அடித்தார். பல தலைமுறைகளுக்கு கல்வி கண் திறந்த அந்த பள்ளியை பார்த்து மதமாற்றம்னாங்க. ஒரே ஒரு இந்து குடும்பத்திலேருந்து கூட மதமாற்றம் நடந்ததுன்னு அந்த 160 ஆண்டு காலத்தில் 8 தலைமுறைகள் படித்த அந்த பள்ளியிலேருந்து ஒரு குற்றச்சாட்டு கூட வரல. இன்றைக்கி அந்த அண்ணாமலை சொன்னது பச்சை பொய்ன்னு சிபிஐ சொல்லுது. மோடியோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க சிபிஐ சொல்லுது. இதுதான் அண்ணாமலையோட நம்பகத்தன்மை. இதில் மூப்பனாரை பிரதமராகாமல் தடுத்தாங்கன்னு இவர் தான் நேரில் இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறார். ஆனால் கண்ணு முன்னால் எல்லாருக்கும் இருக்க உதாரணம், வாஜ்பாய் அரசாங்கத்தை கவிழ்க்கும் பொழுது பொன்னையும் பொருளையும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கொட்டி கொடுக்கவும், அரசியல் அதிகாரத்தை பெரிய பதவிகளை மூப்பனாருக்கு கொடுக்கவும் அத்வானி முன் வந்த காலகட்டத்தில் அதை துச்சமென மதித்து தூக்கி எறிந்தவர் மூப்பனார். அவருடைய 3 எம்பிக்கள் நேரடியாக வாஜ்பாய்க்கு வாக்களித்திருக்க வேணாம். அன்னைக்கு அவங்க வந்து பாய்காட் பண்ணியிருந்தாங்கனாலே அந்த வாக்கெடுப்பை மூப்பனாருடைய கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் புறக்கணித்திருந்தால் 2 வாக்குகள் வித்தியாசத்தில் வாஜ்பாய் அரசு தப்பி பழித்திருக்கும். இந்திய அரசியலின் போக்கே மாறி இருக்கும். ஜெயலலிதாவின் அரசியல் அன்றே முடிந்து போயிருக்கும். ஆனால் கொண்ட கொள்கைக்காக என்ன நிகழ்ந்தாலும் மதவெறியர்களுக்கு நான் அடிபணிய மாட்டேன், மதவாத அரசியலுக்கு துணை போக மாட்டேன், அதற்கு ஒரு மிகப்பெரியதொரு துணிச்சலும் ஒரு சித்தாந்த தெளிவும் அரசியல் நேர்மையும் வேண்டும். அது மூப்பனார் அவர்களுக்கு இருந்தது. அதை பேசாமல் அவர் பிரதம மந்திரியாவை தடுத்துட்டாங்கன்னு கதை அளக்கிறார் நிர்மலா சீதாராமன். பச்சை பொய்யை, அண்ட புழுக ஆகாச புழுகை அவிழ்த்து விட்டிருக்கிறார். தெரிந்தே மக்களை ஏமாற்றுகிறார் நிர்மலா சீதாராமன். இது அடுத்த ஆண்டு தேர்தல் வருது, அதனால் தமிழர்கள் மீது அக்கறை இருப்பது போல நீலிக்கண்ணி வடிக்கிறார் நிர்மலா சீதாராமன். முதல்ல தன்னை தமிழர் என்று அவர் எங்காவது போய் முதலில் பறைசாற்றிக் கொள்ளட்டும். தமிழர் அடையாளத்தை பற்றி நிர்மலா சீதாராமன் இதுவரை எங்கே பேசியிருக்கிறார்? தேர்தல் வருது, அந்த அம்மா பேசுகிறாங்க. நிர்மலா சீதாராமனோ ஜெய்சங்கரோ தங்களை தமிழர்கள் என்று எங்காவது சொல்லி கொண்டிருப்பார்களா? எங்கேயுமே அவங்க சொன்னது கிடையாது. தங்கள் மீது அந்த அடையாளம் எழுவதை கூட அவர்கள் விரும்பாதவர்கள். அதனால் அந்த அம்மாவுக்கு திடீர்னு தமிழர்கள் மேலே அப்படியே வந்து பாசம் பொத்து கொண்டு வருவது, ஊற்றடுக்கு நீரூற்றாக அது பீரிட்டு அடிப்பது என்பது விந்தையிலும் விந்தையானது. இன்னும் 7 மாதத்தில் தேர்தல் வர இருக்க காரணத்தால் தமிழ்நாட்டின் மீது பிஜேபி தலைவர்களுக்கு, நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட தலைவர்களுக்கு பாசம் பொத்து கொண்டு வருவது நம்மால் புரிந்து கொள்ளக்கூடியது தான். சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வெளிப்படை எடப்பாடி அவர்களை தற்கொலைன்னு சொன்னார், தவழ்ந்து போய் தான் சிஎம் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனங்கள் பண்ணார். ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் திருநெல்வேலி வரும்போது பார்த்தீங்கன்னா எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைக்க பாடுபடும்னு சொல்கிறாரு. இன்றைக்கு நடந்த விழாவில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்காந்து பாசம் மலையெல்லாம் பொழிஞ்சிட்டு இருக்காங்க. இது எப்படி எடுத்துக்கிட்டு? ஆமாம், இப்போ எலெக்ஷனில் ஒரு எம்எல்ஏ அவர் ஜெயிச்சாகணும். எடப்பாடி ஆதரவு இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. அரசியல் தான் தம்பி, எல்லாமே அரசியல் தான். அரசியல் கணக்குகள் தான் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நான் எடப்பாடிக்கு விரோதி இல்லை. ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அந்த அலையன்ஸ் உடஞ்சதுக்கு காரணம் அண்ணாமலை தான். அதை சரி செய்ய விரும்புகிறாரு. 2வது தன்னுடைய அரசியலை காப்பாற்றிக் கொள்ள விரும்புகிறார். 26 எலெக்ஷனில் தமிழ்நாட்டிலேருந்து எம்எல்ஏவாக அண்ணாமலை தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றால் அவருடைய அரசியல் முடிவுக்கு வரும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தேசிய அளவுலேயும் அவருக்கு மரியாதை இருக்காது. எப்படியாவது தான் எம்எல்ஏ பதவியை காப்பாற்றிக்கணும்னா அவர் எடப்பாடி ஆதரவு தேவை. அதனால் எடப்பாடி கிட்ட அவர் வந்து இன்று பணிந்து போகிறார். என்ன பேச்சு பேசினார் அவர்? தனிப்பட்ட முறையில் எடப்பாடியை தாக்கினார் அவர். இன்றைக்கி எதுக்கு இந்த பல்ட்டி?
இந்த குட்டிக்காரனை ஏன் எம்எல்ஏ ஆகணும்? இன்னும் யோசிச்சு பாருங்க, 26ல் மட்டும் அண்ணாமலை எம்எல்ஏ ஆகலைன்னா, 26ல் அண்ணாமலை எம்எல்ஏ ஆகலைன்னா அவருடைய அரசியல் எதிர்காலம் மிக கடுமையான நெருக்கடிக்குள்ளாகும். உள்நாட்டில் செல்வாக்கு இல்லாத யாரையும், தன்னுடைய சொந்த மாநிலத்தில் செல்வாக்கு இல்லாத யாரையும் மோடியையும் அமித்ஷாவும் அவ்வளோ சீக்கிரமாலாம் விரும்ப மாட்டாங்க. அதுக்கு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கணும். பெரிய பதவிகள்லாம் அவர் காத்திருக்கு அப்படிலாம் வந்து சில மாதங்கள் முன்னாடி கதை அழைப்பாங்க. அப்படிலாம் ஒன்று அங்கேயே அவங்க பெரிய பதவி ஆடுது மோடிக்கும் அமித்ஷாக்கும். இங்கேருந்து அவங்க எங்கே இவரை காப்பாற்றுறது? அதனால் அடுத்த எலெக்ஷனில் அவர் எம்எல்ஏ ஆகலைன்னா அவருடைய அரசியல் எதிர்காலம் மிகுந்த சிக்கலுக்கு உள்ளாகும். அதனால் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அவர் இப்போ ஏடிஎம்கே ஹெல்ப் இல்லைன்னா அவர் எம்எல்ஏ ஆக முடியாது. அதனால் அவர் எடப்பாடியை ஆதரித்து பேசி கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான். தேமுதிக பொருளாளர் சுதீஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த விழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ தேமுதிக கிட்டத்தட்ட இந்தியாவில் வரது உறுதியாயிடுச்சா? அவங்க ரெண்டு பக்கமும் பேசுகிறாங்கங்க. அவங்க திமுக கிட்டையும் பேசுகிறாங்க, என்டிஏ கிட்டையும் பேசுகிறாங்க. நல்லா சூட்சமமாக காய நகர்த்துறாங்க. போய் ஸ்டாலினை போய் குசலம் விசாரித்ததெல்லாம் வெறும் வந்து தனிப்பட்ட நாகரிகம் என்பதெல்லாம் சும்மா கதை. எல்லாமே அரசியல் தான். அரசியல் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அது எலெக்ஷன் இயரில் தும்முனா அரசியல், நிமிர்ந்த அரசியல், உட்காந்த அரசியல், நடந்த அரசியல், ஒரு கண்ணை சச்ச அரசியல், எல்லாமே அரசியல் தான். அவங்க ரெண்டு பக்கமும் பேசுகிறாங்க. எந்த பக்கம் அவங்களுக்கு அதிகமாக பேரம் படிதோ அந்த பக்கம் போவாங்க, அவ்வளோதான். இதெல்லாம் ஓப்பனாக மணி ட்ரிவன் பார்ட்டிஸுங்க. இருக்கிற சொத்தை காப்பாற்றுறதுக்கும், யார் அதிகமாக கொடுக்க வேண்டியதை கொடுக்குறாங்களோ அவங்க பின்னால் போகிறதுக்கும் இந்த கட்சிகள் அப்படி ஆகிட்டாங்க இன்றைக்கி. கிட்டத்தட்ட பாமகவும் அப்படி தான், தேமுதிகவும் அப்படி தான். ரொம்ப வெளிப்படையாகவே இன்றைக்கி அந்த பேரத்தில் அவங்க இறங்கிட்டாங்க. கொள்கையும் கிடையாது, ஒரு கோட்பாடு எதுவுமே கிடையாது. இந்த கட்சி பேசுறதுக்கு குறைந்தபட்சம் வாக்கு சதவீதமாக இருக்கணும். டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வாக்கு சதவீதம் இருக்கு. வாக்கு சதவீதம் இல்லை. ஆனால் அந்த விருதுநகரில் அந்த பையன் அவர் விஜயகாந்தோட மகன் கொஞ்சம் டஃப் ஃபைட்டு கொடுத்ததை ஒரு காரணமாக வைக்கிறாங்க. அடுத்த எலெக்ஷன் ஃபோட்டோ ஃபினிஷாக இருக்கிறதால 50-100 ஓட்டில் கூட தோப்பான் ஜெயிப்பான். ஒரு 10 தொகுதியில் தேமுதிகவால் ஒரு 50 ஓட்டில் தோக்குறான், 30 ஓட்டில் 20 ஓட்டில் தோக்குறான்னா அதுக்காக தான் உள்ளே இழுத்து போடணும்னு பெரிய கட்சிகள் விரும்புது. ரெண்டு தரப்புமே. அவர் ரெண்டு பேர்ட்டையும் பேசுகிறாரு, ஸ்டாலின்கிட்டையும் பேசுகிறாரு, அமித்ஷாக்கிட்டையும் பேசுகிறாரு. எந்த பக்கம் வந்து கொட்டேஷன் அதிகமாக கொடுக்குறாங்களோ அந்த பக்கம் போயிடுவாங்க. அது ஓப்பனாக பண்ணுறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான ஒளிவு மறைவு எதுவுமே இல்லை. பாமக கூட கொஞ்சம் ஒளிவு மறைவு இருக்கும், அது கூட தேமுதிக கிடையாது. பாமக வந்து ரெண்டு பேரோடையும் பேசுவாங்க, திமுக அதிமுகவோடையும் பேசுவாங்க, பிஜேபியோடையும் பேசுவாங்க. அதிமுக கிட்ட வரேன்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு வாங்க வேண்டியதை வாங்கிக்கிட்டு அடுத்த நாள் வந்து பிஜேபியோட போயிடுவாங்க. நான் சொல்லுவாங்கள்ல, ராமதாஸ் கார் ஓட்டிகிட்டு போகிறாரு, லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் கையை காமிச்சு ஸ்ட்ரைட்டாக வண்டியை விட்டுருவார். இதுதான் ராமதாஸோட அரசியல். தேமுதிக இன்னும் மோசம் என்ன கேட்டிங்கன்னா, அவங்க வெளிப்படையாகவே வந்து ஒரு நிலைப்பாட்டை, அதாவது வந்து இதனால் மக்களுக்கு வரக்கூடிய சிக்கல்களை பற்றியெல்லாம் அவங்க கவலைப்படுறதே இல்லை. தங்களுடைய வாக்கு வங்கிகள் சிதறுகிறது என்பதை பற்றி கூட அவங்க கவலையே படுறதில்லை. ஏன்னா பெரிய அளவில் அரசியல் அபிலாஷைகள் இந்த கட்சிகளுக்கு இல்லைங்க. அதுதாங்க அரசியல் என்பது ரெண்டு வகைப்படும் சொல்லுவாங்க இல்லையா, ஒன்று பவர் ட்ரிவன், இன்னொன்று மணி ட்ரிவன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து அதிகாரத்தை காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்கு வந்து பணம் தேவைப்படுது. அதனால் வந்து அவங்களுடைய குறைஞ்சபட்ச அரசியல் விழுமியங்களை அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஏடிஎம்கே ஓகே, அது ஏடிஎம்கேவே வந்து இன்றைக்கி மணி ட்ரிவன் ஆயிடுச்சு. இந்த கட்சிகள் வந்து பாமக, தேமுதிக, ஏடிஎம்கே உள்ளிட்ட கட்சிகள் இருக்கிறத காப்பாற்றிக்கிறதுக்கு காம்ப்ரமைஸ் ஃபார்முலாக்கு போயிட்டாங்க. அதில் ஏடிஎம்கே பண்ணிச்சுன்னா அது கொஞ்சம் அரசியல் சாயத்தோடு இருக்கும், பெரிய கட்சின்றதுனால. சிறிய கட்சிகள் பண்ணும்போது ரொம்ப பட்டவர்த்தனமாக தெரியும். அங்கே போய் ஸ்டாலினையும் பார்க்குறது, இங்கே போய் மூப்பனார் சமாதிக்கும் போகிறதுன்றது, இதெல்லாம் வந்து கண்ணியமான அரசியல்லாம் கிடையாது. இது பச்சையாக வந்து பேரம் பேசுகிறது தான், பச்சையாக பேரம் பேசுகிற அரசியல் தான். அதனால் இது அவங்க ரெண்டு பக்கமும் பேசுகிறாங்க. எங்கே அதிகமாக அவர்களை எதிர்பார்ப்பது கிடைக்குதோ அங்கே போயிடுவாங்க, அவ்வளோதான். இது ஒன்றும் இதில் ஒளிவு மறைவே இல்லை. ரெண்டு பெரிய கட்சிகளுக்கும் அது தெரியும், இவங்க யார் தேர் வாட் அப்படின்றது நல்லாவே தெரியும் அவங்க. ரொம்ப நன்றி சார். சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை பார்த்து நினைக்கிறேன். நன்றி சார்.